அதன் பிறகு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 5 தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகளை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 3 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணி இங்கு 2 தொகுதிகளை கைப்பற்றும் என்று தெரிகிறது. இது தவிர மற்ற கட்சிகளுக்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை. இதன் பிறகு வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 4 தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகளை பார்த்தால் அதிமுக கூட்டணி இங்கு 1 தொகுதியில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணி இங்கு 3 தொகுதிகளை கைப்பற்றும் என்று தெரிகிறது. இது தவிர மற்ற கட்சிகளுக்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை. நண்பர்களே, மேலே பார்த்தீர்களென்றால் தமிழ்நாட்டின் அனைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பை பார்த்தோம். இதில் அதிமுக கூட்டணி பாஜகவின் கணக்கில் 82 தொகுதிகளையும் திமுக கூட்டணி 148 தொகுதிகளுடன் தங்கள் அரசாங்கத்தை அமைக்கும் என்று தெரிகிறது. இது தவிர மற்ற கட்சிகளின் கணக்கில் 4 தொகுதிகள் செல்லும் என்று தெரிகிறது.